வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பு சார்ந்த மெய்யன்பர்களே, இன்றைய தலைப்பாக உடல் உயிர் மனம் என்பதை பற்றி சிறிது நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இந்த உடல் என்பது காணும் சரீரமாக இருக்குது, பருவுடல் என்று சொல்லக்கூடியது. ரெண்டாவது சூக்கும சரீரம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளே இருக்கிறது. மூன்றாவது காரண சரீரமாக விளங்கக்கூடிய காந்த உடல். அப்போ 3 அடுக்குகள் கொண்ட இந்த உடல் பஞ்சபூதங்களுடைய கூட்டாக விளங்குகிறது. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய 5 நிலைகளில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்லக்கூடிய 5 பௌதீக பொருள்களையும் மூலமாக வைத்து தான் இந்த உடல் இயங்குகிறது. அப்போ இந்த உடலை நன்றாக வைத்து கொள்வதற்கு ஏற்ற உடற்பயிற்சிகளை செய்து வருதல் வேண்டும். கருமைய தூய்மையில் அருட்தந்தை அவர்கள் 4வது பாயிண்டில் சொல்கிறாங்க, ரத்தம், வெப்பம், காற்று, உயிர் என்று சொல்லக்கூடிய 4ம் தங்குதடையின்றி ஓடுவதற்கு ஏற்ற பயிற்சிகளை அளவோடு முறையோடு செய்து வருதல் வேண்டும். அப்போ கருமையம் தூய்மையாகும். சரி, அப்போ வலி என்றால் என்ன, நோய் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அந்த உடலில் ரத்தம், வெப்பம், காற்று என்று சொல்லக்கூடிய 3ம் தங்குதடையின்றி ஓடணும், உடல் கீழே விழுவதற்கு ரெடியாக இருக்குது. ஆனால் உயிர் சக்தி மேலே போவதற்கு ரெடியாக இருக்குது. இந்த 2ஐயும் அணு அடுக்குகள் குலையாமல் சரிவண்டி கொண்டுகிட்டு போகக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தம், வெப்பம், காற்று. வள்ளுவர் சொல்லையில மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய 3 என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். அதே மாதிரி இந்த உடம்பு எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். உணவு சாப்பிடும்போது பசித்திரு, விழித்திரு, தனித்திரு என்று சொல்லக்கூடிய அருட்தந்தையினுடைய நம்ம சிந்தனையை வள்ளல் பெருமான் சொல்லையில் பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொல்கிறார். பசித்திரு என்று சொல்லக்கூடியது ஓரளவுக்கு எப்பையும் உடலில் பசி இருக்கணும். அரை வயிற்றுக்கு உணவு, 1/4 வயிறு தண்ணீர் போதும். விழித்திரு என்று சொல்லக்கூடியது இறைவனுடைய அருளால் தான் கிடைக்கும், நம்மளால் முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளல் பெருமான் ஒரு கவிதையில் சொல்கிறாங்க, பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், ஊட்டுவித்தால் உண்கின்றேன், இச்சிறிய நாள் ஆவது என்னே என்று வள்ளல் பெருமான் சொன்ன கருத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த விழித்திரு என்று சொல்லக்கூடியது அமையும். உங்களுக்கு விழித்திரு என்று சொல்லக்கூடியது அமைஞ்சு போச்சுன்னா, தவத்தில் உங்களுக்கு எப்பையும் இறைநிலையை எட்டுவதற்கு உண்டான பாதை நமக்கு திறந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ பசித்திரு, தனித்திரு என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ போயிட்டு யாரும் தனியாக இருக்க வேண்டியதில்லை. தனித்திரு என்று சொல்லக்கூடியது மனசால் தனியாக இருக்கணும். இந்த தனித்திரு என்று சொல்லக்கூடியது மட்டும் வாச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த பகுதி விழித்திரு தான். அப்போ பசித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். இந்த 3ம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சரீரம் ஒரு காலத்தில், இந்த பூமி சுத்தக்கூடிய காலத்தில் நடுமையத்தை நோக்கி கனத்த அணுக்கள் எல்லாம் வந்து ஈர்த்து அங்கே பெரிய நெருப்பாக எரிந்து பூமியின் மேற்பகுதியில் உள்ள ஜீவ இனங்களுக்கு, உயிரினங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்து வருகின்றது. ஒரு காலகட்டத்தில் லேசான அணுக்கள் எல்லாம் விலகி இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்துவிடும். அப்போ மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இடப்பட்ட ஒரு இயல்பு நிலை, அவ்வளோதான். அப்போ இந்த உடலில் வரக்கூடிய வலி என்று சொல்லக்கூடியது ரத்தம், வெப்பம் எங்கே தேங்கி நிற்குதோ அந்த இடத்துல ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லக்கூடியது வந்துடும். ஷார்ட் சர்க்கியூட் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த இடம் வலி என்பது எப்பொழுதும் வர ஆரம்பிச்சிடும். வலி முத்துனா நோய், நோய் முத்துனா மரணம். இது உடலினுடைய கண்ட்ரோல். அருட்தந்தை அவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு நிலை.
அப்போ அந்த நிலையை நாம் அடைவதற்கு ஏற்ற பயிற்சிகளை அளவோடு முறையோடு செய்து வந்தால் போதும். அதில் மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியங்க. கேஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் கூட ஒருத்தர், ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, மூச்சு பயிற்சி டெய்லி செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு 100 தடவை செய்ய சொல்கிறார். செய்தால் கண்டிப்பாக நோய் என்பது உங்கள்கிட்ட அணுகாதுன்னு சொல்கிறார். ஓரளவுக்கு முயற்சி செய்து பார்க்கலாம். அப்போ மூச்சு பயிற்சி நமக்கு ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி எல்லா பயிற்சியும் முக்கியம் என்றாலும் நம்ம சாப்பிட்டு எந்த நேரம் 4 மணி நேரம் கழிச்சிருக்கணுமா? உடற்பயிற்சி செய்யக்கூடிய டயம், காயகல்ப பயிற்சி செய்வது எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் தண்ணி காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து காயகல்பம் செய்யலாம். கடுமையான உணவு சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா செய்துட்டு 4 மணி நேரம் கழித்து தான் செய்யணும். இப்போ இரவில் ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, அவர் காலையில் வந்து செய்ய முடியாது. அப்போ என்ன செய்வார்? காலையில் வந்து தூங்கிடுவார். தூங்கிட்டு எப்போ எந்திரிக்கிறாரோ அப்போ செய்யலாம், அல்லது 4 மணி நேரம் கழித்து உணவு அருந்தி விட்டு செய்யலாம். அப்போ உடற்பயிற்சி என்பது இந்த உடலுக்கு மிக முக்கியம். ஏன்னா அணு அடுக்கு என்று சொல்லக்கூடியது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அந்தந்த உடலுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பாவ பதிவுகளுக்கு தக்கவாறு அந்த ஜீவகாந்த சக்தி தான் வேறுபடுது, வேற ஒன்றும் இல்லை. ஜீவகாந்த சக்தி தான் முக்கியமாக இருக்குது உடலில். அப்போ அந்த ஜீவகாந்த சக்தி வேறுபடும் பொழுது உடலில் நோய் என்பது இருக்கும். உடலில் நான் வந்து பாவப்பதிவு எனக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டால், உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம் என்று சொல்லக்கூடிய பதிவுகள் இருக்குமே, ஆனால் அது உடலில் பாவப்பதிவு இருக்குது. அருட்தந்தை அவர்கள் கொடுத்துருக்கோம். இது ஒரு வாசம். அப்போ உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. அப்போ இது இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்ற உடலுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. எப்பயும் இன்றைக்கி வண்டி இருக்குது, வண்டியில் போங்க, நடந்து தான் வரணும், நடந்தே வாங்க, ஆட்டோவில் போகணுமா ஆட்டோவில் போங்க. அப்போ இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய பக்குவம் எதுக்கு வரப்படாது? மனசுக்கு வரப்படாது. அப்போ மனம் வந்து தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போ உடலை பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு ஓரளவுக்கு. மனம் என்பது எதுவாக இருக்குன்னா அலைன்றார் அருட்தந்தை அவர்கள். அலையாக இருக்குது. கடலில் என்னைக்கு அலை ஓய்வது, என்றைக்கு நாம் குளிப்பது. அப்போ அலை என்று சொல்லக்கூடிய இந்த மனதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா 4 விதமாக சொல்கிறாங்க. இன்பம் துன்பம் இருக்குது. இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் ஒவ்வொரு நிலையிலையும் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அமைதி பேரின்பத்தை யாரும் உணர்வதில்லை. அப்போ அமைதி பேரின்பம் வந்து எந்த நிலையில் நீங்கள் உணர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃபாவுக்கு கீழே வரணும் மனம். ஆல்ஃபா வேவ்ஸ்க்கு கீழே வந்தால் தான் ஓரளவுக்கு, அதாவது தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலை தான் அது. தூக்கத்தில் 8 to 13ன்னு சொல்கிறார், தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலை. அப்போ தூக்கம் வரும் பொழுது நான் நன்றாக தூங்கினேன் என்று தான் சொல்ல முடியுமே ஒழிய, தூக்கத்தை எடுத்து இந்த மாதிரி இருக்கிறது என்று யாருக்கும் உணர்த்த முடியாது. அப்போ இந்த மனதினுடைய செயல்கள் எப்படி இருக்குது? 10 விதமான டைமென்ஷனில் வேலை செய்யுது. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம். அனுபவம் என்று சொல்லக்கூடிய 7 விதமானதும் எல்லா விதமான உயிர்களுக்கும் பொது. ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று சொல்லக்கூடியது ஆறறிவு பெற்ற மனிதனுக்கு மட்டும் சிறப்பு. ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. ஏன், எதற்கு, எப்படி வந்துச்சு? ஒரு செயல்களை ஆற்றும் பொழுது அந்த செயல்களிலிருந்து வரக்கூடிய விளைவுகள் எவ்வாறு இருக்கிறது, மனிதனுடைய 6வது அறிவை வச்சு கணிக்கலாம்ன்றான். அப்போ 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய எதுவாக இருக்குது? 5 புலன்கள் வழியாக வரக்கூடிய அறிவு 5 அறிவு. கண்ணில் பார்வை அலைகளாக, காதில் சப்தமாக, அப்போ அழுத்தமாக, ஒளியாக, சுவையாக, மனமாக 5 ஆற்றல் தான் இந்த உலகத்தில் இருக்கு.
ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடியது பகுத்தறிவு அல்ல. அதே மாதிரி அறிவியல்னு சொல்கிறோம் பாருங்க, அறிவியல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் தவறுன்றார் கம்பபாரதி. அறிவியல்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க, எதை சொல்ல முடியும் அப்படின்றார். அப்போ அறிவியல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எதுன்னா அந்த ஆறாவது அறிவினுடைய சிறப்பு தான் அப்படின்றார். அவர் ஒரு அழகாக ஒரு குறளை எடுத்து சொல்லி நமக்கு விளக்குவார். கற்றதனால் ஆய பயன் என் கொள். இப்போ நிறுத்திக்கிறார். கற்றதனால் என்ன பயன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, படித்ததுனால என்ன பலன் கிடைச்சிருக்கு. பாலறிவன் நற்றார் தொழார் எனின். இப்போ படிக்கக்கூடிய அறிவு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ளே வாங்குகிறோம், படித்து ஒன்றை தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறோம், அதையே எடுத்து விளக்குவதா இல்லை. அது அழகாக இலங்கை ஜெயராஜ் சொல்லையில் அழகாக சொல்கிறார். நான் தோட்டத்து பக்கம் போனேன், ஒருத்தர் ஒரு பம்பு செட்டை எடுத்துக்கிட்டு போனார். அப்போ பம்பு செட்டை எடுத்துக்கிட்டு போகும்போது, ஏன் இதை எதுக்கு எடுத்துக்கிட்டு போகிறீங்கன்னு அவர் கேட்டிருக்கிறாரு. இல்லைங்கயா, இது மூலமாக தண்ணி வரும் அப்படின்ட்டு இருக்காரு. சரி, தண்ணி வரும்னா நான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த ஏரியில் கொண்டு போட்டார். போட்டு கரண்டை போட்டால் தண்ணி வரணுமே, வரலை. அப்போ என்ன செய்கிறார், உள்ளே கொண்டு போய் ஊற்றி ஃபுட்பால் நிரம்பின பிறகு மோட்டரை போட்டு விட்டார். இழுத்து என்ன செஞ்சிருச்சு, ஊற்றின தண்ணியும் வெளியே தள்ளிடுச்சு. அருவியில் அந்த ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணியவும் வெளியில் இழுத்து தள்ளுது. அப்போ நீங்கள் படித்த அறிவு உள்ளே அந்த வாங்கினுச்சு பாருங்க, ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டோம், அதிலிருந்து வரக்கூடிய விளைவு என்னன்றதை கணிங்கன்ற. அப்போ கணித்து நீங்கள் சொல்லக்கூடிய அறிவு அதுதான் முழுமையான அறிவியல் என்று சொல்லக்கூடிய. அப்போ தான் வர்றாரு, கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாளறிவன் நற்றார் தொழார் என். உள்ளேருந்து வெளியில் வரணும். நான் அவர் சொன்னாருங்க, இவர் சொன்னார், அதை சொல்லாதீங்க. உங்களுடைய லைஃப்பில் ஒரு சில இதுகள் நடந்திருக்கும்ல, ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கும். அந்த நிகழ்வுகளை வைத்து அதன் மூலம் நீங்கள் ஆராய்ச்சி செய்து ஏன் எதற்கு எப்படி, அது அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அப்போ மனம் என்பது இன்பத் துன்பத்தை கடக்க வேண்டும். அப்போ அமைதியை அடையணும். அமைதி யாருக்காச்சும் அடைஞ்சிருக்கா? இல்லை. ஏன் அடையலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உடலில் 2 விதமான சிஸ்டம் வேலை செய்யுதுன்றான். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடியது தானியங்கி நரம்பு மண்டலம், மனவிரும்பி மண்டலம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எது வேலை செய்யுது, லங்ஸ் அதுவாடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும், கிட்னி அதுவாடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும், ஹார்ட் வேலை செய்யும், மூளை வேலை செய்யும். அப்போ கையை தூக்குவது இறக்குவது என்று சொல்லக்கூடியது மனவிரும்பி மண்டலத்தினுடைய முக்கியமான செயல்களாக விளங்குகிறது. இந்த 2 சிஸ்டத்தில் உடலில் இருக்கக்கூடிய இருப்பு இருக்குது பாருங்கள், உயிர் சக்தியினுடைய இருப்பு 200 யூனிட்னு வச்சுக்கோங்களேன். அந்த 200 யூனிட் இருந்தால் தான் அந்த உடல் இயங்கும். அப்போ அந்த 200 யூனிட்டை சரி பண்ணணும். ஒரு நாள் ஒன்றுக்கு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கி போகிறோம், அதை கழிச்சிருங்க. பாக்கி இருக்கக்கூடிய 16 மணி நேரத்தில் 5 யூனிட் மேனிக்கு நமக்கு வரவாகிக்கிட்டே இருக்குது, 3 யூனிட் மேனிக்கு செலவாகிக்கிட்டே இருக்குது. 48, 16 3 48 யூனிட்டு செலவாகுது. 16 5 80 வருது. இப்போ 48 போக மிச்சம் இருக்கக்கூடியது சர்ப்ளஸாக இருந்து புலன்கள் வழி, அதாவது உடலாற்றல், மன ஆற்றல், மூளையினுடைய இயக்கத்துக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய சக்தி, சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய ஆற்றல் புலன்களின் வழியாக மற்றொரு பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இன்பமாகவோ துன்பமாகவோ வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு. இது ஜீவகாந்தத்தினுடைய இயக்கம். அப்போ தூக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க, இயற்கை அதுதான் செய்திருக்கு. நமக்கு தூக்கம் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாகவே உங்களுடைய இப்போ டிவியை பார்த்துக்கிட்டே இருப்போம், நம்மளை அறியாமல் அப்படியே தூங்கிப்போம் இல்லைங்களா? அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனவிரும்பி மண்டலம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே செயல்படாது. ரொம்ப அலுப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, செயல்படாமல் மூளையில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு மண்டலத்தை கட் பண்ணி தூக்கத்தை கொடுத்துருச்சு. இப்போ 8 5 40 யூனிட்டு உள்ளே வருது.
M3 24 யூனிட்டு செலவாகுது. செலவாயிட்டு பாக்கி இருக்கக்கூடிய அந்த 16 யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, சர்ப்ளஸாக வரும் பொழுது உங்களுக்கு விழிப்பு நிலை என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்து, அது வள்ளுவர் சொல்லல, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இறப்பும் பிறப்பும் எங்கே இருக்குது? ரெண்டும் உங்கள்கிட்டே தான் இருக்குது. தூங்கிட்டீங்களா, போயிடுச்சு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அப்போ பிறப்பும் இறப்பும் ஒவ்வொருத்தர் கையிலேயே அன்றாட நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் இல்லைங்களா? ஆனாலும் ஜீவகாந்த சக்தி என்று சொல்லக்கூடியது வரவு செலவு பயன் இருப்பு 4 தான் கணக்கு ஜீவகாந்தத்துக்கு. மனம் என்றாலும் ஜீவகாந்தம் என்றாலும் ஒன்று தான். இப்போ நான் யார்? நாகராஜன், இந்த மன்றத்தினுடைய தலைவர். என்னுடைய மனைவிக்கு கணவன், என்னுடைய மகளுக்கு தகப்பனார், என்னுடைய பேரனுக்கு நான் தாத்தா. ஒரே ஆள் தான். தாத்தா, மனைவி, கணவன் மாறி மாறி வரும். அப்போ அவ்வாறு வரக்கூடிய ஒரு பொருள் பல பொருள்களாக ஆகும். அப்போ ஒரு பொருள் பல பொருள் ஆகையில் உங்களுடைய அறிவினுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மனம், செயல்கள், எண்ணங்கள் வந்து கொண்டே. நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களும் ஒரு மனிதனுக்கு வறுமையானால் நல்ல செயல் தான் வரும், நல்லது தான் நடக்கும், தப்பே வராது. அது முற்றிலும் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. இன்றைக்கி என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் தவறி போனார். அவருக்கு வயசு 62 வயசு. அப்போ என்னுடைய மனம் கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு. காலையிலே தகவல் தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து 10 to 12 கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன். போய் என்ன நடந்தது என்று கேட்டேன். இந்த மாதிரி அவருக்கு 2 முறை மூளையில் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். 3வது முறை கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணல, ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு. வந்து டாக்டர் தூக்கிட்டு போங்கன்ட்டார் போல. ஒரு வாரத்தில் தூக்கிட்டு போய் அவர் வீட்டில் இருந்திருக்காரு. காலையில் ஒரு 7 o'clock அவருடைய இறைநிலையை அடைஞ்சிட்டார். சரி, ஏன் எதற்குன்னு கேட்குறோம்ல, நம்ம எப்படி போணுச்சு உயிர் இவருக்கு அப்படின்னு கேட்டு பார்க்கல, அந்த அவருடைய மனைவி அண்ணே இந்த மாதிரி உங்கள் நண்பர் போயிட்டார் அப்படின்னு ரொம்ப கையை பிடிச்சி ரொம்ப அழுதுச்சு, தவிச்சிச்சு. அப்போ ஏன்பா அப்படின்னு, ரொம்ப கஷ்டப்பட்டாருண்ணே அப்படின்ச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாருண்ணே அப்படின்ச்சு. ஆனால் கஷ்டப்பட்டாருன்னா அவன் செய்யாத தவறே இல்லை. முதல்ல ஒரு மனிதனுடைய செயல்கள் இருக்குல்ல, செயலுக்கேற்ற விளைவு வந்து கொண்டே இருக்கு. அப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் 6வது அறிவினுடைய அறிவை கொண்டு போய் தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இது எப்படி வந்துச்சு, எதுக்காண்டி வந்துச்சு இவருக்கு. ஒரு தடவை வரலாம் ஒரு மனிதனுக்கு மூளையில், 2வது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 3வது செய்ய தான் வேலையே செய்யணும். ஒரு பக்கம் பூரா வேலையே செய்யணும். வேலை செய்யாமல் டாக்டர் தூக்கிட்டு போய் விட்டார். வீட்டுக்கு போய் நல்லா ஓரளவுக்கு பேசி இருந்திருப்பான் போல். காலையில் ஒரு 7 o'clock இறைநிலை அடைஞ்சிட்டார். அப்போ ஒரு மனிதனுடைய செயல்கள் தான். அப்போ நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களும் மனிதனுடைய மனதுக்குள்ளே வர 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 பிறருக்கு தொண்டு செய்வது, யாருன்னே தெரியாது அன்பு செலுத்துவது, எண்ணங்கள் தாங்க வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள் தான் நமக்குள்ளே வரணும். நம்ம எல்லாரும் தவம் செய்கிறதுக்கு இங்கே மனவளக்கலைக்கு வந்தாச்சு. மனதை எப்பையும் இறைவன்பால் கொடுத்துருங்க. பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லையில் அழகாக ஒன்று சொல்லுவார், நீ வந்து வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு பழகிக்க. எஜமானனாக்குவது இறைவனுடைய செயல். அப்போ நம்ம வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு நாமளை எப்பையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ வேலைக்காரனாக இருப்பதற்கு ரெடியாக இருந்தால் எஜமானனாக்குவது இறைவனுடைய வேலை. எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக இருந்து, எந்த அளவுக்கு நம்மளுடைய மனம் பண்பட்டு ஒரு செயல்களில் ஆற்றி வருகிறோமோ அந்த செயலுக்கு தக்கவாறு விளைவுகள் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் மனம். அப்போ மனம் எப்படி இருக்கணும்? எப்பையும் தூய்மையாக இருக்கும். எதை கொடுத்தாலும் சரி, யாருக்கு வாங்கினாலும் சரி, கொடுக்கணும்னு நினச்சிங்களா கொடுத்துருங்க, கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி கொடுக்காதீங்க. 2 தான். அப்போ இன்பத் துன்பத்தை கடக்கணும். முதல்ல மனசு வந்து இன்பத் துன்பத்தை கடக்கணும். இந்த இன்பத் துன்பத்தை கடந்தால் தான் மனம் என்பது அமைதி என்று சொல்லக்கூடிய நிலையில் வந்து நிற்க பழகும்.
அப்போ நிற்பதற்கு எது உறுதுணையாக இருக்குது நமக்கு? அகத்தவம். தவம் ஆற்றி 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 நம்மளுடைய உடலில் ஓடக்கூடிய மூச்சு காற்று 13லேருந்து 12, 11, 10 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வர 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 என்ன ஆகும்? மனம் அமைதியாக இருக்கும். 4 அங்குலம் ஓடணும், இதுக்கும் மட்டும். இப்போ 4 அங்குலம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மன அமைதியாயிடும், எண்ணங்கள் இருக்காது. எப்பொழுதெல்லாம் தவம் ஆற்றணும் நம்ம விரும்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் 4 அங்குலத்துக்கு வர பழகிக்கும். சென்ற வாரம் நமது இடம் கொடுத்தார் பாருங்க கணேசன், அங்கே 1 to 10 மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் குட்லாடம்பட்டியில் தவம் செய்ய போட்டிருக்கார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நம்ம மன்றத்திலிருந்து ஒரு 10 பேர் விரும்பினவங்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே தவம் செய்ய வைக்கலாமா? நல்லா செய்ப்பா, உன் இடம்யா, வாயா அப்படின்ட்டார். அப்போ நம்ம கூட்டிகிட்டு போகலாம், ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் இங்கே தவம் செய்ய வைக்கலாம், தங்குறதுக்கு இடம் இருக்குது, எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்கான், ஆளியார் மாதிரியே இருக்குது. நீங்கள் இங்கே தவம்னா போய் செய்யக்கூடாது, இங்கே போய் பேசாமல் அமைதியாக மௌனம், கண்ணை மூடி அந்த ஒரு 2 அண்டர் கிரவுண்ட் போட்டிருக்கான், அங்கே போய் பேசாமல் உட்கார்ந்தவொன்னே தவம் வராதவங்களுக்கு கூட தவம் அந்த இடத்துல. அப்போ மனிதனுடைய எந்த செயல்கள் அவன் இருக்கக்கூடிய நிலைக்கு அவன் விடணுன்ற தேவையில்லை. ஒரு 17க்கு 70 ஒரு பெரிய கூரை போட்டிருக்காரு, அது போக 2500 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டடம் வேற கட்டியிருக்காரு, 5.5 ஏக்கர் வாங்கி மெயின் ரோட்டில் இருக்கு. யாராச்சும் ஒரு 10 பேர் நம்ம போகிறதுக்கு ரெடியாக இருந்தோம்னு சொன்னால் ஒரு 2 நாள் 3 நாள் அங்கே போய் அங்கே ஒரு சமையலாளை கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு பேசாமல் அமைதியாக இருந்துட்டு வரணும், நல்லா தவம் செய்யணும். அப்போ அந்த செய்யக்கூடிய எண்ணம் அவருக்கு எப்படி வந்துச்சு? ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி எஸ்கேஎம் வந்திருந்தார். அப்போ வெங்கடேசன்ட்ட, ஐயா அந்த மாதிரி கட்டடம் கட்ட போகிறோம் அப்படின்னு அவர்கிட்ட விளக்கம் சொல்லி, அவர் தலைவர் வந்து தெரியுமையா நான் கட்டடம் நீ கட்டியா நான் உனக்கு வேண்டிய பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டார். இப்போ வெங்கடேசன் ஒரு சின்ன சந்தேகத்தை கிளப்பி விட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பற்றி அவர் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. யார் அப்படின்னு கேட்டால், நாராயணன் என்று சொல்லக்கூடிய ராம்ராஜில் இருக்கக்கூடிய ஓனருக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கார். உடனே நான் இவர்கிட்ட சொன்னேன், கணேசன்ட்டு அடுத்த நாள், ஐயா இந்த மாதிரி போனேன், அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு, நீ எப்போ வேணாலும் கூப்பிடு, என் மகள்களை 3 பேரையும் கூட்டிகிட்டு வந்து நீ பத்திரத்தை டைப் பண்ணு, எதில் கையெழுத்து போடவோ போட்டு தரேன்ட்டார். இல்லை அவங்கள்ட்ட பேசுகிறேன்னு சொல்றியா, பேசுகிறேன், என்ன சொல்கிறியோ நான் செஞ்சு தரேன்ட்டார். அப்போ அவங்க எதுவும் சந்தேகப்படுறாங்க. அந்த இப்போ ஒரு பிரச்சனைன்னு ஆணிச்சில் உங்களுக்கு எல்லாம் பேப்பரில் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த பிரச்சனை எதுவும் வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அவன் சொல்லிட்டான், அதெல்லாம் நான் கொடுத்ததான்யா, திருப்பி அதெல்லாம் எடுத்துக்கிற மாட்டேன், ஒன்றும் கேட்கவும் மாட்டேன், நீ ஒன்றும் பயப்படாத, அது சம்மந்தமாக நீ ஒன்றும் பேச வேணாம். அப்போ மனம் வந்து எந்த அளவுக்கு விரிஞ்சி இருக்குன்னு பாருங்க. அவருக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புக்கு அந்த அளவுக்கு மனம் என்ன இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு என்ன வரும், இறைநிலை உள்ளே வரும். உள்ளே வர நம்ம மனம் என்ன ஆகும், அமைதியாக இருக்க பழகும். அப்போ உடல் நன்றாக இருக்க வேண்டும். உடல் நன்றாக இருந்தால் தான் மனம் அமைதி. உடலில் ஏதாச்சும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், வலி, அந்த இடம் போயிடும், மனம் வலி இருக்கக்கூடாது. அப்போ வலியை போக்குவதற்கு ஏற்ற பயிற்சிகளை செய்து அல்லது மாத்திரைகளை சாப்பிட்டு சரி பண்ணிக்கணும். அப்போ உடலும் மனமும் சரியாயிட்டா அறிவு என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை ஈஸியாக அடைஞ்சிடலாம். அதுக்கு ரொம்ப தூரம் போகணுமா அப்படின்னா தேவையே இல்லை. அப்போ அறிவு என்பது தான் இறைவனாக இருக்கிறான். மகரிஷியை சொல்லுவாங்க, அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் அல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. அப்போ மனதினுடைய மறுமுனையே இறைவனாக இருக்கிறான். அப்போ மனதை என்ன சொல்லிட்டாங்க, அறிய வேண்டும், அடக்க முடியாது, மனசை இல்லாமல் ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் அதை இல்லாமல் ஆக்க முடியாது, இல்லாமல் ஆக்குனா உடலை விட்டு உயிர் போயிடும்.
அப்போ உயிரும் போகக்கூடாது, மனம் இறைவனை அடைவதற்கு மார்க்கத்தை கொண்டு போகணும். இப்போ தண்ணி வருது, தண்ணி வரக்கூடியதை ஒரு மண்ணை போட்டு அடைச்சிட்டோம்னா இப்படி திருப்பி போகுது, அதை மாதிரி தான் அது. போகக்கூடிய பாதையை திருப்பி வேறு பக்கம் மாற்றும். அதற்கு உடற்பயிற்சியில் நமக்கு காயகல்ப பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சி. இன்னும் கொஞ்சம் அதில் டெக்னிக்கல்லாம் இருக்குது. இப்போ வாசியோகம்னு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேனே அடித்து காலி பண்ணிடும். இங்கேனே அடித்து அப்படியே காலி பண்ணிடும். இப்படி தூக்கி நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் மூச்சை வந்து அப்படியே கீழே இறக்க விடாமல், ஏன்னா மூளையில் தான் உற்பத்தி ஆகுது வித்து சக்தி. உற்பத்தி ஆகி இப்படி 8 மாதிரி வளைஞ்சு 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 கீழே வந்து கீழே வரும், நினச்ச ஒன்று வரும். அப்போ வித்து சக்தி தான் உயிர் சக்தியாக உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஆற்றலாக விளங்குகிறது. அப்போ வித்தை எப்படி வச்சுக்கணும்? தூய்மையாக வச்சுக்கணும், கெட்டிப்படணும். அதில் இருக்கக்கூடிய தண்ணி சத்து பூரா காலியாகும். அதற்கு மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க? அஸ்வினி முத்திரை. சும்மா இருக்கையில் அஸ்வினி முத்திரை போட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ போடலாம் அப்படின்னா உடலுக்கு தகுந்த மாதிரி. ஹீட் ஆகுதுன்னா நிறுத்திக்கலாம். அஸ்வினி முத்திரை போட 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 தயிரில் இருக்கக்கூடிய வெண்ணெய் கடையப்பட்டு மேலே வந்து நின்று கொள்ளும். அப்புறம் மூச்சை என்ன செய்கிறோம்? நாக்க மடக்கி விடும் பொழுது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஆற்றலாக பரவி கீழே இறங்குறது போல. இதில் சில டெக்னிக்கெல்லாம் என்ன இருக்குது, வர 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 நீங்கள் கற்றுக்கலாம். பால்நிலை தவத்துக்கு போகல சில பயிற்சிகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மூலாதாரத்திலிருந்து மூச்சுக்காட்டை இழுத்து கொண்டே ஆக்கினை வரைக்கும், அப்புறம் சுவாதிஷ்டானத்திலிருந்து இழுத்துக்கிட்டே ஆக்கினை, அப்புறம் மணிப்பூரகத்திலிருந்து இழுத்து கொண்டே ஆக்கினை வரைக்கும், இப்படி ஒவ்வொரு இடமா மாற்றி மாற்றி, அப்புறம் விசிக்தியிலிருந்து இழுத்துக்கொண்டே துரியம் வரைக்கும். இந்த டெக்னிக்குகள் மூச்சு காற்று தான் எல்லாம் முக்கியம். அப்போ மூச்சு காற்றை எந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து மெதுவாக விட்டு பழகுறீங்களோ அது என்ன செய்யும்? உள்ளே இருக்கக்கூடிய திரவம் மேலே இருக்கும். உற்பத்தி ஆகிற இடத்துல உடல் சக்தியாக மாற்றம் பெற்று உடல் முழுவதும் இருக்கக்கூடிய சக்தியாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க? வள்ளலாரெலாம் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய முக்காடை போட்டுக்கிட்டார். ஒரு குயவன் வந்து ஒரு அவரை மாதிரி ஒரு அருமையான ஒரு சிலையை செஞ்சு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவர் ஒரே அடியாக போட்டு கீழே போட்டு உடச்சிவிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த குயவன். ஏன் அழகாக செஞ்சு கொண்டாந்துறேன், பொன் போன்ற தேகத்தை மண்ணாக்கி விட்டடா அப்படின்ட்டார். அப்போ அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மின் சக்தியை எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த மின் சக்தியை கொண்டு போய் அமைதியாக நிப்பாட்டி நிப்பாட்டி பழக 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 அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நிற்கும். ஏதோ ஒரு இடம், ஒன்று ஹார்ட்டு இங்கே இருக்கலாம், அல்லது இங்கே போய் நிற்கலாம், அல்லது இங்கே போய் நிற்கலாம். அப்போ எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடத்த அப்படியே நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ வாசியோகத்தில் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா, மூச்சு வெளியே வராது. அது அவங்க ஒரு டெக்னிக் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சிறப்பு. மூச்சை இழுத்து விடும் பொழுது மூக்கு வழியாக மூச்சே வராது. சுத்தமாக வராது. அவங்க ஒரு பாதையை கண்டுபிடிச்சு அந்த பாதையை நம்ம கொடுத்துருக்குறாங்க. அந்த டெக்னிக்கை தான் கணேசன் செய்கிறாரு. 6 மணி நேரம் 7 மணி நேரம் தவம் செய்வாங்க. இப்போ தவம் செய்யச்சே என்ன ஆகும்? உடம்பு ஹீட் ஏறும். அவன் என்ன செய்வான்? ஹீட்டை விடாதேங்கிறான். நமக்கு என்ன செய்யுது? இந்த உடம்பு ஒத்துக்கிற மாட்டேங்குது. ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடம்பு ஒத்துக்கல. அப்படியே கண 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 காய்ச்சல் அடிக்கிறது மாதிரி. ஆனால் காய்ச்சல் கிடையாது, காய்ச்சல் அடிக்கிறது மாதிரி. தண்ணியில் போய் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்க அருவியில் போய் உட்காந்தேன். அப்படியே உட்காந்துட்டு வெளியே வந்தால் கண்ணெல்லாம் பூவை பழமாக ஆயிடுச்சு. ஹீட்டு வெளியே வருது. குளிக்காதேன்ட்டான். ஆமாம், குற்றாலம் வெளியில் குளிக்க வேண்டாம், மூலிகை தண்ணி தான், குளிக்காத, போயிடும், வெளியே போயிடும்ட்டான். இல்லையா, தவம் செஞ்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து போய் குளிட்டான். அப்போ அறிவு தான் தெய்வமாக இருக்குன்றத உணரலாம். இங்கே போனால்
அமைதியாக உட்காந்து மௌனமாக இருந்து பழக. தவம் எப்படியும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு குறையாமல் செய்யலாம். இங்கே போனால் குறைஞ்சது 1 மணி நேரம், பேச்சே கிடையாது, அவங்க சப்ஜெக்டே கிடையாது. அமைதியாக உட்காந்துடும். சாப்பாடு அங்கங்கே போட்டுறாரு. சாப்பாடு போட்டு பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்க வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் தவம், ஜபம்பாங்க அவங்க. ஜபம் அண்டு நிஷ்டை. இப்போ என்னை பேச சொன்னாங்க அவங்க மன்றத்தில். பேசினேன் போய். மனவளக்கலையை பற்றி, மனதினுடைய நிலைகள் என்ன மாதிரி வேலை செய்யுது, உடல் எப்படி வேலை செய்யுது. அவங்களுக்கு நோய் வராது. முதல்ல சதா பிராணாயாமி, நோயே அணுகாது. அவங்க ஒரு மூச்சு பயிற்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மூச்சு பயிற்சியில் அதை இழுத்து அடிப்பதற்கு பக்குவம் வேணும். முதல்ல நல்ல பக்குவம் வரணும். பக்குவப்படுவதற்கு இந்த இடத்துலையே கொண்டு போய் இப்படி கொண்டு நிறுத்த சொல்கிறாங்க. நிறுத்த என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மூச்சு வெளியே வராது. மூச்சை இழுத்து சுத்தமாக வராதுங்க. மூக்கு வழியாக காற்றே வராது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை உருவாகுது. உருவாகக்கூடிய குழந்தை எங்கே எப்படி வாழுது, உயிரோடு இருக்குது, எது வழியாக அதுக்கு மூச்சு போணுச்சு சொல்லுங்க. தொப்புள் மாதிரியா கிடையாதுன்றாங்க. தொப்புள் வழியாக இல்லை, எனக்குள்ள உச்சிக்குழின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்க, அமுக்கி விட்டு இந்த உச்சிக்குழியை சரி பண்ணுவாங்க. இந்த பாதையை அவங்க கண்டுபிடிச்சு அந்த வழியாக மூச்சை கொண்டு போய் இழுத்து அங்கேயே கொண்டு அடித்து விட மூளையினுடைய இயக்கம் நல்லா பிரைட் ஆகி உடம்பு செல்கள் எல்லாம் நல்லா இருக்கு. ஆள்கள் ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்கன்னா கனமாக இருப்பாங்க, நல்லாவும் இருக்காங்க. என்னை மாதிரி ஒரு 3 மடங்கு இருக்கார். ஆள் கம்முன்னு இருப்பார். அப்படி உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி யார் அப்படி கொஞ்சம் நேரம் தவம் செஞ்ச பிறகு தரதான், ஃபேன் கிடையாது, காற்று கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம். அப்புறம் இப்படி கிடையாது, இப்படி தான், அசைவதில்லை. நானும் கவனித்து பார்த்தேன். 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூட யாருமே அசையுது. ஷூ ஏறுமா, கால் லேசாக காலை கையை மட்டும் அசைச்சிக்கிட்டு தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கும். உடம்புல இருக்க முதுகந்தண்டு கரெக்டாக இருக்கு. அப்படியே நிற்கிது. கண் அப்படியே மேலே ஏறி சொருகி நிற்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பயிற்சியை கொடுத்துருங்க. காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். நல்லா சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்டு தவம். சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். கொடுக்கக்கூடிய பயிற்சி ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்போ பயிற்சியைத்தான் நம்ம முக்கியமாக எடுத்து செய்ய மனம் என்ன ஆகும், பண்பட்டு வெளியில் போகாது. சென்ற வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை போனேன், இந்த சனி ஞாயிறு போகிறேன் நான். அப்போ மனம் பண்படுவதற்கு தான் பயிற்சிகள். பண்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரமணர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க எவ்வளோ நாள் நான் தவம் செய்யணுங்க, அப்படின்னு ரமணர்கிட்ட கேட்குறாங்க. உடலில் உயிர் இருக்க வரைக்கும் தவம் செய்யும். ஆனால் ஓரளவுக்கு சரியாயிடும், தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிலையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தேவையில்லை. மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஆல்ஃபாலேருந்து தீட்டாலேருந்து டெல்டான்ற நிலை 1 to 3 போகக்கூடிய நிலை, அதாவது அந்த 3க்கு போகையில் உங்களுக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கிற ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். எப்போனா அது சரியாக இருக்கும், இது நடக்காது, இன்ட்யூஷனாக தெரியும். அந்த நிலை வந்துருச்சுன்னா நிறுத்திக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் மனம் என்ன செய்யும், ஆசைப்படுமா? எதுக்குமே ஆசைப்படாது. வேணியது கிடைக்கும். தண்ணி வேணும் நினச்சா கிடைக்கும். ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்துருவார், அது என்னன்னு தெரியாது. அத்தகைய மனோ வலிமையும் மனோசக்தியும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்.
எதனால் கிடைக்கும்? தவத்தினால தான் கிடைக்கும். தவம் நல்லா இருக்கணும்னா உடல் நல்லா இருக்கும். உடல் நல்லா இல்லாமல் அதை மகிழ்ச்சி நல்லா ஒரு ஒருங்கிணைப்பு மாதிரி செஞ்சுருக்காங்க. முதல்ல உடலை சரி பண்ணிக்கோங்க, அப்புறம் உயிரை சரி பண்ணுறதுக்கு காயகல்ப பயிற்சியை செய்துக்கிட்டே வாங்க. அது ரெண்டும் சரியாயிடுச்சு, மேட்ச் ஆகணும். எனக்கெல்லாம் காயகல்ப பயிற்சி ஒரு 2 வருஷம் ஒத்துக்கலை, 2 ஆண்டுகள் ஒத்துக்கலை. அப்போ அந்த 2 ஆண்டுகள் சரி பண்ணுவதற்கு எல்லா பயிற்சியிலும் வந்து கலந்துக்கிறேன். எங்கே போட்டாலும் போயிடுவேன். பேராசிரியர்கிட்ட போய் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி அதான் தான் இருக்கும். கடைசியாக ஏன் அந்த பயிற்சி செஞ்சேன், எனக்கு போய்கிட்டே இருக்கும், மோஷன் போய்கிட்டே இருக்கும், என்ன செய்ய? கடைசியில் ஒரு பேராசிரியர் சொன்னார், 10x1 செய்ய போதும்ட்டார். அந்த 10x1 செய்வதற்கு முதல்ல என்ன செஞ்சேன், அஸ்வினி முத்திரை மட்டும் ஒரு நிலையில் போடணும். 10 முறை போட்டு பேசலாம். 1 மாதம் செட் ஆயிடுச்சு. அதற்கு அடுத்த நிலையில் வஜ்ராசனம் போட்டு ஒரு 10 முறை அஸ்வினி முத்திரை படுத்துக்கிட்டு போட்டு மாதிரி ஒரு 10 முறை செய்துட்டு என்ன செஞ்சேன், அடுத்து 10 நிலையில் போட்டு நின்றுக்கிட்டு செய்யக்கூடிய பயிற்சி கையை தூக்கி ஓஜஸ் ஒரு நிலையில் ஒரு பயிற்சி செய்யும். அப்போ இது பூரா செய்து முடிப்பதற்கு 1 ஆண்டு ஆயிடுச்சு. உடம்புல செட் ஆகுறது. செட் ஆன பிறகு என்ன ஆயிடுச்சு, திருப்பி மோசம் போகிறது. அதே மாதிரி இந்த வாசியோகம் போய் கற்றுக்கிட்ட பிறகு உள்ள பூரா புண்ணாகி போச்சு. தொண்டையிலேருந்து இது வரைக்கும் அப்படியே புண்ணாயிடுச்சு. அப்போ புண்ணான பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா ரத்தம் பயப்படாத, ஒன்றும் செய்யாது, உடம்புல ஒன்றுமே பண்ணாது. அப்போ பயிற்சி செய்ய 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 ஒரு 2-3 நாளைக்கு விட்டுறியா அப்படின்ட்டான். போய் கேட்டுக்கிறணும், ஐயா அதை என்ன செய்து நான் அப்படியே எனக்கு கொடுத்தீங்க செய்து எனக்கு இந்த மாதிரி செய்துக்கிட்டு இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை செய்யுங்க, அதை சரியா, அப்புறம் சரியா, அது நார்மலாகிடுச்சு. அப்போது ஒரு சில பேர் விளக்காங்க, நமக்கு என்ன கிடைக்கணுன்றக்கோ அது கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் சொன்னார், அடுப்பில் போய் நீ ஊதிக்கிட்டே இருப்பியாயான்னு கேட்டார். எரிஞ்சிருச்சு அடுப்பு, அப்புறம் சும்மா ஊதிக்கிட்டா இருப்ப, வேண்டாம்யா, ஒரு தவணை ஊதி விட்டில எரிஞ்சிருச்சுல, அதை கவனிச்சுக்கிட்டு உட்காரு. கீழே தான் உட்காரணும். ஃபேனுக்கு நமக்கு ஃபேனு சேரு எல்லாம் போட்டு ஒன்றும் கிடையாது. செவத்தில் சாயவும் முடியாது, பாயும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. ஆனால் ஆள்கள் உட்கார்றதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு உட்காரணும். இந்த அளவுக்கு வந்து அதுக்குன்னு தனியாக ஆள் வரும். யாரும் யாரை பற்றியும் கேட்டுக்கிற மாட்டாங்க, ஒன்றும் பேசவும் மாட்டாங்க. வருவாங்க, உட்காருவாங்க, தவம் செய்வாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பண்பட்டணும்னு சொன்னால் அந்த தவம் தான். 2 மணி நேரம் அங்கே தவம். சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு போனால் 7:30க்கு தான் விடுவாங்க. 5 to 7:30, காலையில் 7 to 9 சூடசாமியார் சந்தர். அப்போ தவம் ஒரு மனிதனை நம்ம மகிழ்ச்சி எளிமைப்படுத்திருக்கு, மிக எளிமைப்படுத்தியிருக்காரு. நம்ம அந்த எளிமைப்படுத்திய தவத்தை நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா 4 நாள் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, பழையபடி போய் நின்றுக்கிறார். அப்போ மூச்சினுடைய இயக்கம்தான் ஒரு மனிதனுக்கு அகத்தவமாக அருட்தந்தையவர்கள் வடிவமைச்சு. எந்த அளவுக்கு உங்களுடைய மூச்சு காத்து இப்படியே ஓடக்கூடியது, இப்படியே ஓடி ஒடுங்கி நிற்கணும். அப்போ ஒடுங்க 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 என்ன ஆகும், இப்போ இந்த நிலையில் வரும் பொழுது 8 to 13, இங்கே வரும்போது 4 to 7, இதையும் தாண்டி போயிடலாம். அதனால தான் நான் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த துவாதசாங்கம் என்று சொல்லக்கூடியதில் அப்படியே கொஞ்சம் நிற்பாட்டேன். ஏன்னா துவாதசாங்கம் என்று சொல்லக்கூடிய பயிற்சி உங்களுக்கு சுத்த வெளி தவந்தான் நெருக்கி. ஏன்னா எதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம், இங்கே ஆக்கினை, இங்கே துரியம், அதுக்கு மேலே போயில என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. இப்போ சந்திரன் சொல்லையில் உங்களுக்கு மனம் என்ன செய்யும், உருவம் குணம் மனம் எடுத்துரும், வடிவம் எடுத்துரும். சூரியனா வடிவம் எடுத்துரும், சக்தி களம்னா வடிவம் எடுக்கும். கொடான கோடி நட்சத்திர கூட்டங்கள் அடங்கிய பிரபஞ்சத்தை சூழ்ந்து அழித்து கொண்டிருக்கக்கூடிய சுத்த வெளினா ஒன்றும் கிடையாது. அப்போ சுத்த வெளி தவம் தான் உங்களுக்கு துவாதசாங்கத்தில் வரும். அதனால தான் துவாதசாங்கத்தில் கொஞ்சம் நேரம் போட்டு பார்க்குறது, போட்டு அப்படியே மகிழ்ச்சி அங்கேயும் போடுவாங்க, போடையில் அப்படியே கொஞ்சம் நேரம் நிறுத்தி
மகரிஷி என்ன சொல்லிட்டாரு, ஒன்றும் வேண்டாம், நீ மூச்செல்லாம் இழுத்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஒரு கவிதையில் எழுதிட்டாங்க, வாசியோக முறை ஒன்றுமில்லை வாய் விட்டு உச்சரிக்கும் மந்திரம் தான் இல்லை, ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே அங்கு காவல் வைத்துட்டார். நம்ம தான் நமக்கு. இவங்க என்ன சொல்லிடுவாங்க, மனமே குரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நம்மளை நாம் காவலாளியாக இருந்து பாதுகாத்துக்கணும். ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே அங்கு காவல் வைத்துட்டார். தேசிகனாய் அருள் ஒளிரும் பார்வை மூலம் தீட்சை ஈந்திழைத்துன்றார். கொடுத்தாச்சு, உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே கொடுத்தது என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இதுக்கு பயிற்சி, முயற்சி, வைராக்கியம், இந்த 3 இருக்கணும் எப்பயுமே. இன்னைக்கு கூட ஓஷோ ஒன்று எழுதியிருந்தார். ஒருத்தன் ஒரு நீச்சல் பழகிக்கிட்டே இருக்கான், இன்னொருத்தன் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவர் என்ன எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா, நீச்சல் பழக போனான் பாருங்க, அவன் எந்த காலத்துலேயும் அவன் தண்ணியில் குதிச்சிருன்றார், தெரிஞ்சோ தெரியாம விழுந்துருன்றார். அப்போ நீச்சல் தண்ணிக்குள்ளே விழுந்தவன் என்னைக்கு தப்பிச்சுக்கிடுவான், நீச்சலை பழகிட்டு தான் வெளியே வருவான். எப்படின்னா செய்கிறாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துக்கிட்டு இருக்கவர் என்ன செய்வார், பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம். அத்தகைய ஆற்றல் மனதிற்கு உண்டு. நீங்கள் என்ன வடிவம் எடுத்தாலும் மனதால் எடுக்க முடியும். உடல் எடுக்காது, மனம் எடுக்கும். அப்போ மனதை உடலோடு ஐக்கியப்படுத்தி மனதை பக்குவப்படுத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்க, உடல் சொன்னதெல்லாம் கேட்கும். நானே ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், மனம்தான் உடலா, உடலே மனமா, ரெண்டும் பண்ணணும். மனம்தான் உடலாக இருக்கா அல்லது உடல் தான் மனமான்னு பார்த்தா மனம்தான் எல்லாமா இருக்குது. கையா காலா இருக்கக்கூடிய ஆற்று ஏன்னு கேட்டிங்கன்னா, எரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, என்ன இருக்குது, 100 கிலோ இருக்கும், 80 கிலோ இருக்குன்னு வச்சுக்க, எரிச்சா என்ன மொத்தத்துக்கு 3 கிலோ 4 கிலோ. பஞ்சபூதங்கள் கூடுவதும் பிரிவதும், அதைத்தான் சொல்லிட்டார். இப்போ இந்த ஒரு பொருள் இருக்குது, உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதை? வேற வேற ரைட்டு. இப்போ அவர் ஒரு பாடல் சொல்கிறார், மரத்தை மதைத்தது மாமத யானை. யானையினுடைய உருவம் தெரியலை, அது என்ன இதில் செய்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கேட்டவுடனே என்ன சொன்னார், இவர் மோதிரம்ட்டார், இவர் வளையம்ட்டார். என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொன்னேன், இதை வெள்ளிம்பி, அவ்வளோதான். மரத்தை மறைத்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம்ன்ற அந்த 5 பூதங்கள் அப்படி மறைச்சிக்கிட்டு நிற்கிது. அது என்னவா இருக்கு, அகங்காரமாக இருக்குது. ஆணவம் கண்மம் மாயையாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஊனக்கண்ணில் தெரியும் பொழுது மற்றதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்போ ஊனக்கண்ணில் இருக்கக்கூடிய செயல்கள் மாறணும். நம்ம அதற்கு அகங்காரம் என்று சொல்லக்கூடியது முற்றிலும் அறவே ஒழியணும். 1. 2வது மனுஷன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் போராடிக்கிட்டு இருக்கான். பழக்கம் விட மாட்டேங்குது, விளக்கம் பெற்றாச்சு. இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். இங்கேருந்து இறங்கின பிறகு என்ன ஆயிரும், மனம் லௌகீகத்தில் போய் ஓடி மறைஞ்சிடும். சொல்லி கொடுத்தாலும் மறைஞ்சு போயிடும். ஆகையினால பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் போராடிக்கிட்டு இருக்கான் மனிதன். விளக்கம் பெற்றாலும் விளக்கத்தின் வெளியே வாழ துணிவு பெறவில்லை. விளக்கத்தின் வெளியே வாழ துணிவு வரணும் நமக்கு. அதற்கு பயிற்சி, முயற்சி, வைராக்கியம் 3 இருந்துச்சுன்னா வெற்றி பெறலாம். அந்த 3 நாளை பார்ப்போங்க. நாளைக்கு உடற்பயிற்சி செய்வோம். இன்றைக்கி என்னுடைய நண்பர் ஒருத்தர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார். அவர் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்து அவர் பெருமாள் பக்தர். கொஞ்சம் எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பயிற்சி செய்வியா? ஒன்றும் செய்ய மாட்டேன். மட்டன் சாப்பிடுவேன். எல்லாம் செய்யக்கூடிய செயல்களில் வரக்கூடிய விளைவுகள் வரும். கொஞ்சம் பயிற்சி செய்யணும்ல. அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் மூச்சு பயிற்சி செய்யா. ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு 100 முறை செய், சரியாயிரும். செய்ய மாட்டேங்கிறார். ஒரு நாள் செய்கிறது, 2 நாள் செய்கிறது, 3 நாள் செய்ய நேரம் இல்லை. அப்போ நேரமும் வேலையும் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய், அதான் நான் அடிக்கடி சொல்லுவது, லீவு எடுத்துக்குங்க. லீவு எடுக்கப்படவில்லைன்னா லீவு கொடுக்கப்படும்.
சொல்லிடுறது, லீவ் எடுத்துக்க. அழகாக மனிதனுக்கு எல்லாமே வெள்ளைக்காரன் எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கான். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்துக்க, 8 மணி நேரம் ஓலை, 10 மணி நேரம் தூங்கு, ஓய்வு எடுத்துக்க. ஏன்னா அந்த உடல் வந்துங்க ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வேலை செய்யும். 40 வயசு வர்ற வரைக்கும் வளர்ச்சி, 40லேருந்து 80க்கு தளர்ச்சி, 80லேருந்து 120 வரைக்கும் முதிர்ச்சி. அப்போ வளர்ச்சி, தளர்ச்சி, முதிர்ச்சி, இந்த 3 வரும். நல்லா பாருங்கள், அவருக்கு 60 65 ஆச்சு, அவருக்கு முடியலப்பா அப்படின்றார். முடியலன்னு என்ன செய்ய முடியும்? யார் வந்து செய்வானே? அப்போ மனிதனுடைய அறிவை கொண்டு போய் ஆராய்ச்சி செய்து அந்த அறிவின் வாயிலாக வாழ பழகிக்க என்று கூறி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்துள்ளேன். வாழ்க்கை வளம்.